Now, this is the verse I want you to see, verse 5. ஐந்தாம் வசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். They first gave themselves, then they gave their money. ஐந்தாம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள், அதற்கு பின்பு தங்கள் பணத்தை தேவனுக்கு கொடுத்தார்கள். So the first thing is yourself. ஆக முதலாவது காரியம் நீங்கள் உங்களையே ஒப்பு கொடுக்க வேண்டும். God wants your body. தேவனுக்கு உங்கள் சரீரம் தேவை. And your mind. உங்களுடைய மனது அவருக்கு தேவை. Once you give it to him, he will take charge of it. அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார், ஆனால் அவர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். I hope you know your body is like a house. உங்களுடைய சரீரமானது ஒரு வீட்டை போல இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். What you are seeing here is not Zac Poonen. இங்கே நீங்கள் பார்க்கிறது ஜாக் பூனன் அல்ல. This is his house. இது அவருடைய வீடு. Zac Poonen is living inside this house. இந்த வீட்டுக்குள்ளாக ஜாக் பூனன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். One day Zac Poonen will leave this house and go off. ஒரு நாளிலே ஜாக் பூனன் இந்த வீட்டை விட்டு அவர் வெளியே போய் விடுவார். You also will leave your house and go off. நீங்களும் ஒரு நாளிலே உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் போய் விடுவீர்கள். Your house you may leave behind on this earth. உங்கள் வீட்டை இந்த பூமியிலே விட்டு நீங்கள் போய் விடுவீர்கள். And the house will crumble into dust. ஒரு நாளிலே அந்த வீடானது நொறுங்கி தூசியை போல மாறிவிடும். You know that this body is only a house. ஆகவே இந்த சரீரமானது ஒரு வீடுதான் என்று நீங்கள் அறிகிறீர்கள். But there's a person living inside. ஆனால் உள்ளே ஒரு நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். That is the one God is interested in changing. அங்கே உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அவரை மாற்றுவதற்கு தான் தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். That is the person God is trying to shape on this earth. இந்த பூமியிலே உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதனை தான் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். This body is only a house. இந்த சரீரமானது ஒரு வீடுதான். If you place more and see, supposing you say, Lord, supposing you got a very bad house. உங்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு வீடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். You know, house broken down, leaking, the walls are crumbling. மழை பெய்தால் ஒழுகுகிறது, செவுட்டிலே எவ்வளவோ கீறல்கள், பிளவுகள். The foundation is all sinking. அங்கே உள்ள அஸ்திபாரம் கீழே அமிழ்ந்து கொண்டிருக்கிறது. And one contractor comes to you. ஒரு ஒப்பந்தக்காரர் வருகிறார். Just give me this house for இந்த வீட்டை நீங்க கொடுத்து பாருங்க. 3 மாதத்திற்கு இந்த வீட்டை என்கிட்ட கொடுத்து பாருங்கள். You don't have to pay me anything. எனக்கு எந்த ஒரு பணமும் கொடுக்க வேண்டாம். I will renovate this house and give you a palace. நான் the same house I will change it into a palace. அதே இடிந்து போன அல்லது பாழாக்கப்பட்ட வீட்டை மாற்றி ஒரு அரண்மனையாக கட்டி தருகிறேன் என்று சொல்கிறார். Friend of yours. உங்களுடைய நண்பர் ஒரு கான்ட்ராக்டர். Won't you accept it? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா மாட்டீர்களா? Or would you still want to live in that leaky house? இல்லை எனக்கு இந்த ஒழுகிற வீடே போதும் என்று சொல்வீர்களா? I will accept. நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வேன். So that is what I do. இதைத்தான் நான் செய்கிறேன். I say, Lord, this body, it's in a very bad shape. ஆண்டவரே, இந்த சரீரமானது பழுதடைந்து விட்டது ஆண்டவரே. I lust with my eyes. கண்களினாலே இச்சிக்கிறேன். That is worse than a leaking house. ஒழுகிற வீட்டை காட்டிலும் இது மோசமான ஒரு ஒழுகுதல். This tongue is always getting angry. இந்த நாவு எப்பொழுது பார்த்தாலும் கோபமான வார்த்தைகளை பேசுகிறது. That is worse than the foundation sinking and the doors won't close. அஸ்திபாரம் அங்கே கீழே அமுங்கி கதவு முடியவில்லை, அதை காட்டிலும் மோசமானது இந்த நாவு. Everything in this house from roof to foundation is bad. ஆண்டவரே, இந்த கூரையிலிருந்து அஸ்திபாரம் வரை எல்லாமே பழுதடைந்து விட்டது ஆண்டவரே. And the Lord says, give it to me, I'll repair it and give you a first class house. இந்த வீட்டை, பாழடைந்த வீட்டை எனக்கு கொடு, நான் அதை சரி செய்து உனக்கு முதல் தரமான சிறந்த வீடாக கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். I'll give you a pure tongue, a pure eyes, a pure mind. You want it or not? உனக்கு சுத்தமான நாவு, சுத்தமான கண்கள், சுத்தமான மனது கொடுக்கிறேன். உனக்கு வேண்டுமா வேண்டாமா? My mind, my eyes, my tongue were just as bad as yours. என்னுடைய கண்கள், என்னுடைய சிந்தை, என்னுடைய நாவு உங்களுடைய மனது, சிந்தை, நாவை போலவே மோசமானதாக என்னதும் இருக்கிறது. But I gave it to the Lord. ஆனால் நான் தேவனுக்கு கொடுத்து விட்டேன். And he repaired the house. அவர் அந்த வீட்டை சீர்படுத்தி விட்டார், பழுது நீக்கி விட்டார். And I didn't have to pay for it. அதற்கு நான் எந்த பணத்தையும் கொடுக்க தேவையில்லாது இருந்தது. Because Jesus paid for the whole thing. என்னால் முழுவதற்குமாக இயேசுவே விலைக்கரையும் கொடுத்து விட்டார். I'm telling you, he will do the same for you. அதே காரியத்தை உங்களுக்கும் அவர் செய்வார் என்று சொல்கிறேன். You can live in a much better house. நீங்கள் இன்னும் சிறந்த ஒரு வீட்டிலே வாழலாம். Which is not leaking all the time. இப்பொழுது ஒழுகாத ஒரு வீடு. Where the doors won't shut. இப்பொழுது அது சாத்த முடியாத கதவுல இருந்தது. Why don't you give yourself to God? அந்த ஒழுகுற சாத்த முடியாத கதவுல வீட்டை நீங்கள் கொடுக்க கூடாது. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். Present your mind to God. உங்களுடைய மனதை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். Then what will happen? அப்பொழுது என்ன நடக்கும்? It says here. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 2. 12ஆம் அதிகாரம் You will be able to prove what is the good and acceptable and perfect will of God. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறிவீர்கள். You will know it. உங்களுக்கு அது தெரியும். You will be able to do it. நீங்கள் அதை செய்ய முடியும். You will be able to walk in God's ways. தேவனுடைய வழிகளிலே நீங்கள் நடக்க முடியும்.
then you will be able to fulfill God's original purpose for man. அப்பொழுது தேவன் மனிதனை குறித்து வைத்திருந்த அந்த ஆதி திட்டத்தை, பரிபூர்ணமான திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். What is that? அது என்ன? To reflect his image. அவருடைய சாயலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. Rule over everything. எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. You know it's God's will that you should rule. நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? I want you to see in Genesis 1 again. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் மீண்டுமாய் நாம் பார்ப்போம். What are the two things God said? தேவன் சொன்ன இரண்டு காரியங்கள் என்ன? Please remember. தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் Let கொள்ளுங்கள். us make man in our image. நமது சாயலாக மனிதனை உண்டாக்குவோம். Genesis 1:26. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Second. இரண்டாவது, Let them rule. அவன் ஆளுகை செய்யட்டும். And so it says, ஆகவே verse 27, 27ஆம் வசனம், God made man in his image. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். And he told him in verse 28, subdue everything on this earth under your feet. இந்த பூமியிலே இருக்கக்கூடிய சகல காரியங்களையும் உங்கள் கால்களுக்கு கீழாக ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். You know that's God's purpose for you. உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற நோக்கம் இது என்று உங்களுக்கு தெரியுமா? To show forth the likeness of God in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சாயலை காண்பிப்பது. You know, once Jesus told his disciples. ஒருமுறை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு இவ்வாறாய் சொன்னார். In John 14. யோவான் 14ஆம் அதிகாரம். If you have seen me, என்னை கண்டவன் you have seen the Father. பிதாவை கண்டான். If you have seen me, you have seen the Father. என்னை நீங்கள் பார்த்தீர்களானால் பிதாவை பார்த்து விட்டீர்கள். And we saw the other verse in John 20. As the Father sent me, I send you. என் பிதா என்னை இந்த உலகத்தில் அனுப்பினது போலவே நான் உங்களை இந்த உலகத்துக்குள்ளாக அனுப்புகிறேன் என்று யோவான் 20 பார்த்தோம். Put these two verses together. இந்த இரண்டு வசனங்களை ஒன்றாக பொருத்தி பாருங்கள். If you have seen me, you have seen the Father. என்னை கண்டீர்களானால் பிதாவை கண்டீர்கள். As the Father sent me, so send I you. என் பிதா என்னை அனுப்பினது போலவே உங்களையும் இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறேன். So what is our calling then? ஆகவே இங்கே நம்முடைய அழைப்பு என்ன? We should be able to say to people, நாம் ஜனங்களை பார்த்து சொல்ல வேண்டும், if you have seen me, என்னை பார்த்தீர்களானால் you have seen a little bit of what Jesus was like. இயேசு எப்படி இருக்கிறார் என்பதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து விட்டீர்கள். If you have seen me, என்னை பார்த்தீர்கள் என்றால் you have seen Jesus, at least a little bit. ஏதோ குறைந்த அளவு இயேசுவை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். Can you say that to your wife? மனைவியிடத்திலே கணவன்மார்கள் சொல்ல முடியுமா? I must ask your wife. மனைவி தான் நான் கேட்டு பார்க்க வேண்டும். Can you say that to your husband? புருஷனை குறித்து நீங்கள் சொல்ல முடியுமா? Can you say that to your husband? உங்களுடைய கணவனிடத்திலே அப்படி சொல்ல முடியுமா? If you have seen me, my dear husband, you have seen what Jesus is like. என் அருமையான கணவரே, என்னை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் இயேசுவை நீங்கள் கொஞ்சம் பார்த்து விட்டீர்கள் என்று சொல்ல முடியுமா? Can you tell your wife, if you have seen me, my dear wife, you have seen what Jesus is like? என் அருமையான மனைவியே, என்னை பார்த்து விட்டாயானால் இயேசு எப்படி இருக்கிறார் என்பதை சற்று பார்த்து விட்டாய் என்று சொல்ல முடியுமா? Patient, பொறுமை, forgiving, மன்னிக்கிற தன்மை, never complaining, குறை சொல்லாதிருக்கிற ஒரு வாழ்க்கை, bearing with everything. எல்லா காரியங்களும் பொறுத்துக் கொள்ளுதல். That's how Jesus was. இப்படித்தான் இயேசு இருந்தார். Can you say that to your brothers in the church? சபையில உள்ள உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? Do you know that is your calling? இதுதான் உங்களுடைய அழைப்பு என்று உங்களுக்கு தெரியுமா? I am gripped by it. இதனாலே நான் பற்றி பிடிக்கப்பட்டிருக்கிறேன். That my calling in life is that I can say to others, if you have seen me, you have seen a little bit of what Jesus is like. என்னுடைய அழைப்பு என்னவென்றால், என்னை நீங்கள் பார்த்து விட்டால் இயேசுவை சற்று நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்று சொல்வது. If you have seen my attitude to money, பணத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை நீங்கள் பார்ப்பீர்களா? You have seen a little bit of Jesus' attitude to money. இயேசுவுக்கு பணத்தின் மீது இருந்த மனப்பான்மை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். If you have seen the things I talk about, you have seen a little bit of what Jesus talks about. நான் எவ்விதமான காரியங்களை பேசுகிறேன் என்று நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் இயேசு பேசுகிற காரியங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்து விட்டீர்கள். In my case, unlike you, I am also a preacher. உங்களைப் போல அல்லாமல் நான் ஒரு பிரசங்கியாராய் இருக்கிறேன். You are not called to be a preacher, I am called to be a preacher. நீங்கள் பிரசங்கியாராய் இருக்கும்படி அழைக்கப்படவில்லை, நான் பிரசங்கியாராய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். I have also got to say, ஆகவே நானும் இதையும் சொல்ல வேண்டும். If you have heard me preach, you have seen a little bit of how Jesus preached like. என்னுடைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு எப்படி பிரசங்கிப்பார் என்று சற்று நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள். You don't have to say that because you don't have the calling. உங்களுக்கு அப்படி நீங்கள் அதை சொல்ல வேண்டாம், ஏனென்றால் உங்களுக்கு அந்த அழைப்பு இல்லை. I have that calling. எனக்கு அந்த அழைப்பு இருக்கிறது. Everything in my life, என்னுடைய வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு காரியமும் I have to show what Jesus is like. இயேசு எப்படி இருப்பார் என்று நான் காண்பிக்க வேண்டும்.
Are you gripped by this? இதனாலே நீங்கள் பற்றி பிடிக்கப்பட்டீர்களா, கவரப்பட்டு விட்டீர்களா? Have you seen God's original purpose? தேவனுடைய உண்மையான பரிபூரண முழுமையான திட்டம் என்ன, நோக்கம் என்ன என்று பார்த்துட்டீர்களா? Or are you a Pharisee who just reads the Bible, fast and pray and give your tithes? அல்லது வேதம் வாசிக்கிறேன், உபவாசம் எடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பரிசேயனாய் go to இருக்கிறீர்களா? meetings every week. ஒவ்வொரு வாரமும் கூட்டத்துக்கு மட்டும் போகக்கூடிய கிறிஸ்துவா இருக்கிறீர்களா? That's not my calling. அது என்னுடைய அழைப்பு அல்ல. My calling is to show forth Jesus. என்னுடைய அழைப்பு இயேசுவை இந்த உலகத்துக்கு காண்பிக்க. Secondly, இரண்டாவதாக, to put everything under my feet. எல்லா காரியத்தையும் என்னுடைய கால்களுக்கு கீழாக போடுவது. Anger, கோபம் under my feet. என் காலுக்கு கீழாக. Lust, இச்சை under my feet. என் காலுக்கு கீழாக. Jealousy, பொறாமை under my feet. என் காலுக்கு கீழாக. Have you read in the book of Joshua how he put his head on the necks of those kings of Canaan? நீங்கள் யோசுவாவை குறித்து நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? அந்த கானானுடைய ராஜாக்களுடைய தலையிலே, கழுத்திலே தன்னுடைய காலை வைத்தான். That's how we are to put sin under our feet. இப்படித்தான் பாவத்தை நம்முடைய கால்களுக்கு கீழாக நசுக்க வேண்டும். Love of money, பண ஆசை under my feet. நம்முடைய கால்களுக்கு கீழாக. Unforgiving spirit, மன்னிக்க முடியாத ஆவி under my feet. என்னுடைய கால்களுக்கு கீழாக. Gluttony, to eat and eat and eat and eat and eat, நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்றதானே அந்த under பெருந்தினி, my feet. அது என் கால்களுக்கு கீழாக. Or to sleep and sleep and sleep and sleep lazily, எப்பொழுது பார்த்தாலும் தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற சோம்பேறித்தனம் under my feet. இந்த காலுக்கு கீழாக. Somebody asked me the other day, ஒரு நாளிலே ஒருவர் என்னிடத்தில் இப்படி கேட்டார், Brother Zac, you're going to be 68 years old this year. When are you going to retire? சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களுக்கு 68 வயது ஆகிவிட்டது, எப்பொழுது நீங்கள் ஓய்வு பெற போகிறீர்கள்? I said, when I go to heaven. நான் பரலோகத்துக்கு போகும்போது ஓய்வு பெற போகிறேன். Maybe I'll go to heaven after I'm 90 years old. I'm going to work till then. ஒருவேளை 90 வயதிலே நான் பரலோகத்துக்கு போவேன் என்று சொன்னால் அதுவரை வேலை செய்து கொண்டே இருப்பேன். I'm going to have a long retirement for all eternity. எனக்கு நீண்ட ஒரு ஓய்வு நித்திய காலமாக இருக்க போகிறது. நித்தியத்திலே. This is not the time. இப்பொழுது எனக்கு ஓய்வு பெறக்கூடிய நேரம் இல்லை. Do you sense a calling in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அழைப்பை நீங்கள் உணர்கிறீர்களா? That's what Jesus said. இதுதான் இயேசு சொன்னார். My Father is working. என்னுடைய பிதா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He has no Sabbath. அவருக்கு ஓய்வு நாளே இல்லை. He had one Sabbath in Genesis 2. ஒரு ஓய்வு நாள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் இருந்தது. Next chapter man sinned, after that God has had no Sabbath. அதற்கு அடுத்த அதிகாரத்திலே மனிதன் பாவம் செய்து விட்டான், அதற்கு பிறகு தேவனுக்கு ஓய்வு நாளே இல்லை. That is the reply Jesus gave when somebody asked him, why are you working on the Sabbath? இதே பதிலைத்தான் ஒருவர் இயேசுவிடத்திலே ஏன் ஓய்வு நாளிலே வேலை செய்கிறீர் என்று கேட்கும் பொழுது இயேசு சொன்னார், Sabbath. ஓய்வு நாளா? My Father has had no Sabbath since Genesis chapter 2. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசுவுக்கு என் தகப்பனுக்கு ஓய்வு நாளே இல்லை. He is working and I am also working. அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நானும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, we have a wonderful calling in life. வாழ்க்கையிலே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு அழைப்பு Give இருக்கிறது. yourself to God உங்களை நீங்கள் தேவனுக்கு என்று and you'll be filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்படுங்கள். and you can have sin under your feet. அப்பொழுது பாவம் உங்கள் கால்களுக்கு கீழாக இருக்கும். And last of all, கடைசியாக Romans 16 verse 20. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். The devil crushed under our feet. சாத்தான் நம்முடைய கால்களுக்கு கீழாக நசுக்கப்படுகிறான். Do you want this life? இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? The Lord is inviting you. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அந்த வாழ்க்கைக்கு. Even if you were born again yesterday, நேற்று தான் நான் மறுபடியும் பிறந்தேன், நேற்று தான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலும் கூட உங்களை ஆண்டவர் you அழைக்கிறார். can live this life. நீங்கள் இந்த வாழ்க்கை வாழ முடியும். But if you don't want it, God won't force you. இது உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் தேவனை நிர்பந்தித்து கட்டாயப்படுத்தி இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். Two things. இரண்டு காரியங்கள். First of all, acknowledge that you're failing. முதலாவதாக நான் தவறுகிறவன், தோற்று போனவன் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். Second, believe that God will give this to you. இரண்டாவது, இவ்வித வாழ்க்கையை தேவனுக்கு கொடுப்பார் என்று நீங்கள் நம்புங்கள். And the mark of your faith will be that you say, Lord, I will not give up until you give it to me. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கிற வரைக்கும் நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி விடாப்பிடியா இருக்கிறீர்களே, அதுதான் உங்களுடைய நம்பிக்கைக்கு அத்தாட்சி. Otherwise you don't have faith. இல்லாவிட்டால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, உங்கள் பரலோக பிதாவே, help us to live a life that pleases you. ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. Never to make your heart sad. ஒரு காலம் உடைய ஒரு இதயத்தை துக்கப்படுத்த வேண்டாம். To glorify you in this one earthly life we have. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். Pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.